வெள்ளை கறி இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம மட்டனில் செய்ய போகிறது. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் மாமியார் அடிக்கடி இதை செய்வாங்க. மட்டனில் தனிக்கறியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அது சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு தனியாக எடுத்து தயிரில் கொஞ்ச நாள் ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெள்ளைக்கறி நெய்யில் செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. மட்டன் தனியாக அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டுடணும். அந்த குக்கரில் எல்லாத்தோடையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்க பெரிய துண்டுகளாக அரிஞ்சு அதையும் சேர்த்துடணும். உப்பு போட்டு குக்கரை மூடி வைக்க வேண்டியது தான். இந்த கறி வேகிறதுக்கு விசில் எப்படியும் ஒரு 6-7 விசில் வைங்க, இல்லைன்னா 8 கூட வைக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் கடாய் வச்சு நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் நிறையாவே சேர்த்துக்கோங்க. கறிப்பட்டையை போட்டு அதோடு சேர்த்து முந்திரி பருப்பையும் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல குக்கரில், அந்த கறி எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு தேங்காய் சேர்த்துடணும். மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போடணும். உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி அதோடு சேர்த்துட்டு அதை அப்படியே கொதிக்க விட வேண்டியது தான். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கணும். இதிலேயே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அது தளன்னு வரும். அது சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிடலாம். இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக செஞ்சால் மட்டன் குழம்புக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம்.